ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 32வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சிசி அந்த நானி கிட்ட கேட்டுட்டு இருக்கா, இப்போ நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்ட, மறுபடியும் இந்த மூத்த இளவரசி கூப்பிட்டு கேட்டா என்ன செய்ய போற அப்படின்னு கேட்க, அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நானி சொல்லிக்கிட்டு இருக்கா. என் அம்மாவை நீ தான் கொன்னியான்னு சிசி கேட்க, நான் கொடுத்த பூவை வச்சு மூத்த இளவரசி கொன்னாங்க, நான் அதை பண்ணல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இங்க நம்ம இந்த ஃபூச்செங் திருப்பி வெளியே வந்து கண்ணை கழட்டிட்டு பூமியை பார்க்கலான்னு பார்க்க பக்கத்துல இருக்க நானி தடுத்து நிறுத்துறாங்க. இப்பதான் கண்ணு வந்திருக்குங்கிறதால சூரியன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான வெளிச்சத்தை இப்ப பார்க்க வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல ஃபூச்சிங் பாக்குறா. அப்படியே லைட்டா அந்த ஸ்கிரீன் வழியாவே சூரியனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. இத சிசி பாக்குறா. அவளும் பக்கத்துல வந்துட்டு, இப்போ உனக்கு கண்ணு மறுபடியும் திரும்ப வந்துருச்சு, ஆனாலும் உன் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை போக்கணும்னா நீ உண்மையை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஃபூச்சிங் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. இங்க மூத்த இளவரசி கிட்ட அந்த நானி போயிட்டு, சிசி இன்னும் உயிரோட தான் இருக்கா, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கண்ணுல இருந்து பூச்சியை எடுத்துட்டா அப்படின்னு அந்த கெட்ட நானி இருக்கால நானும் நானி அவ சொல்ல ஆரம்பிக்க, அப்பனா என்னை பத்தி அவ தெரிஞ்சிருப்பா, அப்போ நான் மாற்ற நேரம் வந்துருச்சுன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பாளே அப்படின்னு மூத்த இளவரசி கேக்குறா. இல்ல, அவங்களுக்கு உங்களை பத்தி எதுவுமே தெரியாது, இந்த ஜின்னு இருக்காரு நானும் பக்கம் போகும்போது சில ட்ரிக்ஸ் எல்லாம் கத்திருப்பாரு போல, அதை யூஸ் பண்ணி தான் பூச்சி எடுத்திருக்காரு, உங்களை யாருமே சந்தேகப்படல அப்படின்னு இந்த நானி போய் சொல்ல, ஓ அப்படியே ஆகாத அப்படின்னு மூத்த இளவரசி அதை நம்பிடுறா. இங்க நேரா நம்ம ஃபூச்சிங் அவங்க அம்மா கிட்ட போயிடுறா. அம்மா, ரொம்ப வருஷமா நான் ஒரு உண்மையை மறைச்சு வச்சிருக்கேன், அதை இப்போ உன்கிட்ட சொல்ல போறேன். என் கண்ணுல வந்து பூச்சியே தானாவே வரல, யாரோ வேணும்னே தான் என்ன பிளைண்ட் ஆக்கியிருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தடவை பசங்களோட விளையாடிட்டு இருக்கும் போது ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருந்தோம். அப்போ ஒளிஞ்சுக்கிறதுக்கு நான் மூத்த இளவரசியோட ரூம்குள்ள போயிட்டேன். அந்த இடத்துல நான் அப்படியே கொஞ்சம் தூங்கியும் போயிட்டேன். ரொம்ப நேரமா எனக்கு கண்டுபிடிக்க வராததால நான் எந்திரிச்சு பார்க்கும்போது மூத்த இளவரசி பேசிக்கிட்டு இருந்தா. இப்போ இருக்கிற அந்த எம்ப்ரஸ் இருக்காலே கொஞ்சமும் சரியே கிடையாது, அவளை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு பாய்சன் வைக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தா. அதுவும் ஜின்னோட அம்மா எம்ப்ரஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருந்தா. அதை நான் கேட்டுட்டேன். மூத்த இளவரசி ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு வந்து என்னை எட்டி பார்த்துட்டா. எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் என் பக்கத்துல வந்துட்டு கேட்டியான்னு கேட்க, இல்ல நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அப்பயும் விடாம என் கண்ணு தெரியாம போனா நான் பயந்துட்டு வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன்ட்டு அன்னைக்கு நைட்டே என் கண்ணு அந்த மாதிரி ஆக்கிட்டான்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு உன் சொந்தக்கார லேடி தானே அவ, அவளுக்கு எப்படிதான் அப்படி மனசு வருதோ எனக்கு தெரியலையே அப்படின்னு இப்ப இருக்கிற எம்ப்ரஸ் கத்த ஆரம்பிக்கிறாங்க. நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் ராஜாக்கு ஃபேவரட்டே இல்ல, நம்ம ஏன் திடீர்னு எம்ப்ரஸ் ஆனோம் அப்படின்னு. உன் கண்ணை குருடாக்கிட்டு இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன எம்ப்ரஸ் ஆக்கியிருக்காங்க, எவ்வளவு கேவலமான ஆளுன்னு சொல்ல ஜின்னு பாக்குறான். அவங்க உங்க பொண்ணு வாழ்க்கையை மட்டும் இல்ல, என்ன பத்தி போலி ஜாதகம் கொடுத்து என் வாழ்க்கையும் நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மூத்த இளவரசி இன்னும் அந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட நானுவோட நானி கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கா. அந்த கண்ணு தெரியாத பொண்ணு ஏதாவது சொன்னா அதை யாரும் நம்ப மாட்டாங்க, அதுவும் எம்ப்ரஸ் கூட நான் இத்தனை வருஷமா இருக்கேன் அப்படிங்கறதால அவங்க எப்படியாவது சைலண்டா வாழ்ந்துட்டு போயிடணும்னு தான் நினைப்பாங்க. எங்க பொண்ணு உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு எதையுமே கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்ல, கண்டுகிட்டாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், என்ன மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது, என் அண்ணன் அதாவது ராஜா என்னை பத்தி மட்டும் தான் கவலைப்படுவாரு, வேற யார பத்தியும் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது, ஏன்னா அவர் இன்னைக்கு ஆட்சியில ராஜாவா இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நான் தான் அப்படின்னு இந்த மூத்த இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்கா. சிசி இன்னொரு பக்கம் கேட்டுட்டு, இந்த மூத்த இளவரசியை நம்ம விடவே கூடாது, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா, ஆனா அவளை பழி வாங்கியே தீரணும்னு சொல்ல, உடனே எங்க எம்ப்ரஸ் பார்த்துட்டு, எனக்கு ஏதாவது ஆனா நான் பொறுத்துக்குவேன், என் பொண்ணுக்கு ஏதாவது ஆனா என்னால பொறுத்துக்க முடியாது, அதனால இந்த பிரச்சனையை நான் இப்ப விடையே விட்டுறதுதான் சரின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம ராஜா பெரிய ஆபத்துல இருக்கும்போது அவங்க அண்ணன் ராஜாவாயிட்டு இவரை கொல்லலாம் அப்படின்னு வந்தப்போ அப்போ இந்த மூத்த இளவரசி வந்து அவர் சண்டை போட்டு அப்ப அந்த அண்ணனோட படையோட சேர்ந்து ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளையா சண்டை போட்டு இப்ப இருக்கிற ராஜாவை காப்பாத்துனா. இன்னைக்கு ராஜா ராஜாவா இருக்காருனாலே அதுக்கு மூத்த இளவரசி தான் காரணம். அதனால என்னதான் பண்ணாலும் ராஜா சொந்த தங்கச்சியை எதையுமே பண்ண மாட்டாரு, மூத்த இளவரசிக்கு ஆபத்தே வராது, என்னை விட்டுடுங்கன்னு சொல்ல, சரிங்க நான் விட்டுறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஜென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க மூத்த இளவரசி கிட்ட வேகமா ஓடி போயிட்டு அவ பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அம்மா சிசி பாருங்க, பூச்சிங்கோட கண்ணை காப்பாத்திருக்கா, அப்படி பார்க்கும்போது அவன் மேல இன்னும் ராஜாக்கு மரியாதை தானே ஏறும், அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு கேட்க, என் பர்த்டே வந்துட்டு இருக்கு ஞாபகம் இருக்குல்ல, என் பர்த்டேக்கு என் அண்ணன் என்னை வந்து பார்க்காம இருந்ததே இல்ல, இதுவரை நான் யார்கிட்டயுமே எதையுமே கெஞ்சி கேட்டது இல்ல, முதல் முறையா உனக்காக நான் என் அண்ணன் கிட்ட கெஞ்சிடுறேன்னு சொல்ல, உடனே மூத்த இளவரசியோட பொண்ணு கட்டி பிடிச்சுக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு ஜின்னு சிசியும் வெளியே வராங்க. சிசி பாக்குறா, எதுக்காக எம்ப்ரஸ் கிட்ட ஓகே சொன்ன, ஃபோர்ஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, ஜின்னு உடனே சொல்லிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் இப்போதைக்கு சரிப்பட்டு வராது, இப்ப எம்ப்ரஸ் சொன்னதும் கரெக்ட் தான், ராஜாக்கு ரொம்ப முக்கியமே வந்துட்டு இந்த மூத்த இளவரசி தான், அவங்க பேச்சு மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க, அதுவும் நம்ம கல்யாணம் வரப்போது அதை பத்தி நம்ம யோசிக்காம அடுத்தவங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம 2 பேர் வாழ்க்கையில நடக்க போற முக்கியமான விஷயம் அது, அதுல எந்த சொதப்பலும்
பொண்ணு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா ஒரு ட்ரையல் கல்யாணம் பண்ணலாம், அப்புறமா ஒரிஜினல் கல்யாணம் பண்ணலாம், ஓகேவா அப்படின்னு கேட்க உடனே சிசி பாக்குறா, கல்யாணத்துக்கு ட்ரையலா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹாப்பி ஆயிடுறா. இங்க அந்த பட்டத்து இளவரசன் இருக்கானே, அவன் மூத்த இளவரசியோட பர்த்டே வருது அப்படின்னு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட பொண்டாடி பார்த்துட்டு பர்த்டே கிஃப்ட் தானேங்க, புடி காட்டி வேற ஏதாவது வாங்கிக்கலாம்ல அப்படின்னு கேட்க, இல்ல ஏற்கனவே என்ன பட்டத்து இளவரசன் பதவி இருந்து தூக்குறதுக்கு இந்த ஜின்னோட அம்மா இருக்காளே அவ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப மூத்த இளவரசியும் சப்போர்ட் எனக்கு பண்ணல அப்படின்னா என் பதவி என்னை விட்டு போயிடும், இதை விடக்கூடாது அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா, இந்த ஜின்னோட அம்மா இருக்காளே உங்களுக்கு வால்நட் அலர்ஜின்னு சொல்லிட்டு வேணும்னே ஸ்நாக்ஸ்ல வால்நட் கொடுத்து அவங்கள கொலை பண்ண பார்த்தா, நீங்க செத்து போக இருந்தீங்க. அப்புறம் மூத்த இளவரசி தான் தெரிஞ்ச டாக்டர் எல்லாம் கொண்டு வந்து உங்களை காப்பாத்தினாங்க, அதனால அவங்க சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்ல, அப்போ ஒரு ஆள் வரான். மூத்த இளவரசி பர்த்டே ஃபங்க்ஷனை இந்த தடவை செலிப்ரேட் பண்ணலையா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு மூத்த இளவரசிக்கு, எனக்கு ஏதோ கவலையா இருக்கு, நான் போய் பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் ரெடி பண்ணியே ஆகணும், எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா ரெடி பண்ணி போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். மூத்த இளவரசி அன்னைக்குன்னு பைய மாதிரி சட்டை போட்டுட்டு எப்படி போர் பண்ணாலோ அதே மாதிரி கையில வாழை வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க ராஜா வந்துடுறாரு. என்னமா பர்த்டேவும் அதுமா உட்காந்து நீங்க நின்று குடிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் செலிப்ரேஷன்லாம் வைக்கலன்னு கேட்க, எங்கன்னு என் பொண்ணு இருக்காளே ஒத்த பொண்ணு வச்சுட்டு இருக்கேன், அவ டெய்லி அழுதுட்டு இருக்கா, அதையும் மீறி எனக்கு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ண இஷ்டமே இல்லைன்னு சொல்ல, ராஜா பாக்குறாரு, எனக்கு இந்த ராஜா பதவியை கொடுக்கறதுக்காக நீ எத்தனை முள்ள தாங்கின அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரியே எனக்கு ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நீ எனக்கு சண்டைக்கு போய் என்னை காப்பாத்தல அப்படின்னா இன்னைக்கு நான் உயிரோட இல்ல ராஜாவாவும் இருந்திருக்க மாட்டேன். அதனால இந்த ராஜா பதவிக்கு நான் வரதுக்கு நீ எனக்கு பெரிய பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட. இப்பதான் மூத்த இளவரசிக்கு போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுதே நிம்மதியா இருக்கு. அடுத்த நாள் காலையில நம்ம ஃபூச்சிங் வெளியே முதல் தடவையா கிளம்பி போறா. கண்ணு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நானி கூட ரெண்டு பேரும் வெளியே சுத்தும் போது அவளுக்கு சில திங்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா கூடவே நானி வந்துட்டு இதெல்லாம் வாங்காதீங்க, குவாலிட்டி மட்டமா இருக்கு, இதை சாப்பிடாதீங்க, உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடும்னு எதையுமே என்ஜாய் பண்ண விடாம மறுபடியும் அவளை உள்ள கூட்டு வந்துட்டு சும்மா அரண்மனையில இருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸையும் கொடுத்துட்டு ஒரு மாதிரி இவளுக்கு இருக்க ஃபூச்சிங்க்கு நான் போய் சுடு தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி வெளியே போறா. ஃபூச்சிங் கொஞ்ச நேரம் வெளியே தனியா சுத்தலாமே அப்படின்னு வண்டியில இருந்து கீழே இறங்க. அப்போ ஜட்ஜோட குரல் கேக்குது. ஹை நீங்களா அப்படின்னு மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இளவரசி, என்ன பாக்குறீங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பக்கத்துல வரான். என்னை சிசி குணப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் நானியோட வெளியே வந்தேன், அவங்க தண்ணி வாங்கறதுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல, தண்ணியை இந்த ஆப்போசிட்ல எங்கேயாவது வாங்க போயிருப்பாங்க, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவளை பாத்துக்கிட்டே இருக்கான் ஜட்ஜு. நான் இப்பதான் வந்தேன், என்ன நானி மறுபடியும் கிளம்பி போக சொல்றாங்க, எனக்கு கொஞ்ச நேரம் வெளியே சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க தான் என் கூட இருக்கீங்களே, நான் வெளியே சுத்தி பார்த்தாலும் எனக்கு ஒன்னும் ஆகாது இல்ல அப்படின்னு நம்ம இளவரசி கேட்க, பூச்சிங்க பார்த்துட்டு அவளுக்கு நோ சொல்றதுக்கும் ஜட்ஜுக்கு மனசே வரல. அவள அங்க மீன்கள்லாம் நிறைய இருக்கிற ஒரு ஆத்துக்கு கூட்டு போறான். ஐ நிஜமாவே மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. உடனே அமைதியா ஜட்ஜு பார்த்துட்டு இதனோட சீக்ரெட் ஸ்பாட், நான் வேற யாரையும் கூட்டு வந்தது இல்ல, எனக்கு பிரச்சனை நிறைய இருக்கும் போது இங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வருவேன், முதல் தடவையா உங்களை கூட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் போது இந்த மாதிரி இயற்கை எதையாவது பார்த்தோம்னாலே நமக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்ல, உடனே ஃபூச்சிங் பாக்குறா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, நீங்க பெரிய அறிவாளின்னு நினைச்சேன், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் பிரச்சனை வருங்கிறது இப்பதான் தெரியுது அப்படின்னு அவளையே குறுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்படியே இரட்டி போயிடுது, நிறைய மென்மணி பூச்சி எல்லாம் வருது, இந்த பூச்சியை பிடிச்சு விடுங்களேன், இந்த பூச்சி நமக்கு வெளிச்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக அதையே எரிச்சுக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கியூட்டா பேச ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருது. ஜட்ஜு நேரா கொண்டு போய் அவளை அரண்மனை வாசல்ல விட்டுட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்ல, பூச்சிங்க அங்க இருந்து போறதுக்கே மனசு வரல, திரும்பி பார்த்துட்டு சோகமா போயிட்டு இருக்கா. ஆனா அங்க இருந்து கதவு மூடினதுக்கு அப்புறமா நம்ம ஜட்ஜ் இருக்கானே அவளுக்கே தெரியாம திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில நம்ம சிசிக்கும் ஜின்னுக்கும் ஒரு ஃபேக் ட்ரையல் வெட்டிங் நடக்குது. கல்யாணத்துக்குலாம் யாராவது ட்ரையல் பாப்பாங்களா அப்படின்னு மத்தவங்க பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஜின்னு சிசியும் ட்ரையல் வெட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா சாப்பிடுறதுக்கு உட்கார்றாங்க. கல்யாண விருந்து சாப்பிடுறது கையை வைக்கும் போது இப்ப ஜின்னுக்கு ராஜ உத்தரவு வந்திருக்குன்னு சவுண்ட் வருது. அதனால ரெண்டு பேரும் போய் மண்டி போட்டு ராஜ உத்தரவை வாங்க பாக்க, ஜின்னுக்கு இப்போ ஒரு முக்கியமான பதவி கிடைக்க போகுது, பெரிய இளவரசன் அப்படிங்கறதால சிசியோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் மட்டும் பத்தாது, அதனால ராஜா மனசு வச்சு நம்ம மூத்த இளவரசியோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா ஜின்னு சிசி ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. ஜின்னு ஷாக் ஆயிடுறான். சிசி கிட்ட நான் உன்னை பத்தி மட்டும் தான் கவலைப்படுறேன், உன்னை மட்டும் தான் நான் கல்யாணமும் பண்ணிக்குவேன், தோ வந்துடுறேன் அப்படின்னு வேகமா ஒரு குதிரை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவனை கொல்றதுக்கு அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி அம்ப எடுத்துட்டு, வேண்டாம் அம்ப விடாதீங்க, போறது 7வது இளவரசன் தான் தடுத்து நிறுத்துறாங்க. நம்ம ஜின்னு எதை பத்தியும் கவலைப்படாம அரண்மனை வரைய குதிரையிலேயே போயிட்டு அங்க இருந்து இறங்கி படிக்கட்டுல ராஜா ராஜான்னு கத்திக்கிட்டே போறான். இந்த உத்தரவை திரும்ப வாங்குங்கன்னு. ராஜாவோட அசிஸ்டன்ட் சும்மா இருங்க, ராஜா டென்ஷனா இருக்காரு, கத்தாதீங்கன்னு சொல்ல, ராஜா வெளியே வராரு. இங்க பாரு, ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காத, இதுக்கு முன்னாடி நீ ஒரு வீரனா இருந்த, இப்ப நீ ஒரு இளவரசன், நான் சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும், புரியுதா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, அப்பா ப்ளீஸ் பா அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு.
ராஜா அப்படியே அவன் காலை தள்ளி விட்டுட்டு நேரா உள்ள போயிட வேகமா ஜின்னு வெளியே வரான். மேல போட்டுட்டு அந்த கல்யாண ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு நான் வந்துட்டு சிசிக்கு கொடுத்த வாக்க மீறக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல மண்டி போட்டு ராஜாக்கு முன்னாடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சிசி கிட்ட ஜின்னோட அசிஸ்டன்ட் வந்து நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சிசிக்கு பதட்டமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. ராஜா மறுபடியும் எம்ப்ரஸ பாக்குறாரு. அம்மா இந்த மாதிரி ஜின்னு இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானாமே, நீ முடிஞ்சா போய் அவனை ஸ்டாப் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க எம்ப்ரஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு மழை கொட்ட ஆரம்பிக்குது. அப்படின்னு நம்ம ஜின்னு மண்டி போட்டே இருக்கும் போது மூத்த இளவரசி பக்கத்துல வரா. என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுற போல, பாவம் என்ன பண்றது, சிசி இருக்கிற இடத்துக்கு இப்ப என் பொண்ணு எல்லாம் வர போறா அப்படின்னு கேட்டுட்டு என் ஆசைக்கு மட்டும் நீ ஓகே சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், இந்த கஷ்டமே பட தேவையில்லைன்னு சொல்ல, இங்க பாருங்க யார கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சிசியோட அம்மாவை கொன்னீங்க, சிசியை கொல்ல பாத்தீங்க, அது உங்களால முடியல. சரி வர வழியே இல்லாம இந்த இடத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க, என் வழியை நான் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம ராஜாக்கு அடுத்து நீங்க தான் அப்படிங்கிற இந்த நிலைமையில இருந்துட்டு இவ்வளவு பெரிய பதவியில இருந்துட்டு அடுத்தவங்க உயிரை கேவலமா ட்ரீட் பண்றீங்க, உங்களை மாதிரி ஒரு மட்டமான ஆளை பார்த்ததே இல்லை அப்படின்னு ஜின்னு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு திட்ட ஆரம்பிக்கிறான் மூத்த இளவரசிய. நீ எவ்வளவு நாள் இப்படி வெறுப்பா இருக்கிற நானும் பாக்குறேன்டா அப்படின்னு அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க சிசியை பத்தி யோசிச்சுட்டே ஜின்னு ஒரு மாதிரி இமோஷனலா இருந்துட்டு இருக்க. சிசி வீட்ல அதுக்கு மேல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜாவையும் எதிர்த்துட்டு இருக்காரு இந்த இளவரசன், என்ன நடக்க போதோ தெரியலன்னு. அடுத்த நாள் ஆயிடுது, இன்னும் ஜின்னு மண்டி போட்டே இருக்கான். அங்க அசிஸ்டன்ட் ஓடி வந்து இதுக்கு மேல மண்டி போட்டுருந்தீங்கன்னா உடம்பு முடியாம போயிடும், எந்த கிளம்புங்கன்னு சொல்ல ஜின்னு அதை காதல வாங்கிக்கிற மாதிரியே இல்ல. சிசி அரண்மனைக்கு வரா, அவங்க அண்ணனை பாக்குறா. ஆனா என்னென்ன ஆச்சுன்னு கேட்க என்னமா பண்றது, ஒண்ணும் பண்ண முடியல, இன்னும் ஜின்னு மண்டி போட்டுதான் இருக்கான்னு சொல்ல சிசிக்கு பதட்டமா இருக்கு. இன்னும் அடுத்த நாள் ஓடி போயிடுது. அடுத்த அரண்மனையும் கூட ஆரம்பிக்குது. ராஜா எல்லா விஷயத்தையும் பத்தி பேசிட்டு வேற ஏதாவது இருக்கான்னு கேட்க அப்ப நம்ம ஜட்ஜ் முன்னாடி வரான். நான் ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஜின்னை யாரு காப்பாத்த போறா, அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.